எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுடைய ஏகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்டா, ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ரீட் லைன் போட்டு எப்படி பெயிண்ட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். இது பேசிக் கலர்லாம் கொடுத்து தான் நான் பெயிண்ட் பண்ணுவேன். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் வீடியோ. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி பிடிக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேணும். வாங்க இப்போ பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பெயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முந்தைய ஒரு ரஃப்பான ஸ்கெட்ச் ஒன்றா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு எல்லோ கலரும் அதோட ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பெயிண்ட்டை பேப்பரில் அப்ளை பண்ண தான் நிற்குது. நான் ஃபஸ்ட்டு மட்டும் தான் நான் இப்போ பேப்பரில் பெயிண்ட்டை நான் பூசிக்கி அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலான தண்ணியை எடுத்து அந்த அந்த பெயிண்ட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று வரும், அதை வந்து பேப்பரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை பூசிட்டு அப்புறம் நார்மல் வாட்டரை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். तुझे जीना है मेरे बिना, मैं ढूंढने जो कभी जीने की वजह निकला, मैं ढूंढने जो कभी அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலருக்கு பிளாக் கலரும் க்ரீன் ப்ளூ இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் அப்ளை பண்ண முந்தி வெட் அண்ட் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். வெட் அண்ட் வெட் டெக்னிக்னா பேப்பரும் வெட் ஆகிக்கணும், அவங்களோட ப்ரஷ்ஷும் வெட் ஆகிக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னு கேட்டால், நாங்கள் பெயிண்ட்டை பூச தேவையில்லை, சும்மா பெரிய ட்ராப்பாக வச்சா கூட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். जब भी याद आते हैं, ढूंढता था एक पल में दिल जिसे ये 100 दफा. இது இப்போ நான் பெயிண்ட்டை நான் பூசல்ல, ஜஸ்ட் நான் இப்படி வச்சு தான் எடுக்கணும். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி செஞ்சால் இந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். रूठी शामें दिन खफा तेरी आगोश में दिन थे. அதே போல் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரில் அந்த ஓரங்கள் கொஞ்சம் எனக்கு டார்க் கலர் கேட்கணும். அது சொன்னால் பிளாக் கலர் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச ப்ளூ கலர்லேயே நான் சேர்த்துட்டு நான் இந்த கொஞ்சம் இருட்டு வாரமாக்கு நான் அப்ளை பண்ணி கொள்ளுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்க டெக்னிக் வந்து வெட் அண்ட் ட்ரை டெக்னிக். இது எப்படின்னு கேட்டால் பேப்பர் ட்ரை ஆகிக்கும், ப்ரஷ் வந்து வெட் ஆகிக்கும். இது எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அந்த பிளாக் கலர் எனக்கு படணுன்றதுக்காக நான் வெட் அண்ட் ட்ரை டெக்னிக் யூஸ் பண்ணிக்கி. வெட் அண்ட் வெட் டெக்னிக்னா ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக நான் நினைக்கிற கலர் அவங்களுக்கு படணும். அது வந்து வெட் அண்ட் வெட் டெக்னிக். இது நான் யூஸ் பண்ணி வெட் அண்ட் ட்ரை டெக்னிக். அதுக்கப்புறம் அந்த லேம்ப் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆகிக்கிறதுக்கு நான் ஒயிட் கலர் எடுத்து அப்ளை பண்ணுவேன். मुस्कुरा जाते हैं, पता चला के गलत लेके मैं पता निकला.
அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க நம்ம 5 வீக் இது மாதிரி. இது எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் லேம்பை நாங்கள் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இது வேறு ஒரு கலர் மேலே வெறும் பிளாக் கலர் மட்டும்தான் நான் எடுத்துக்கி. இந்த இந்த இது வந்து லாஸ்ட் போர்ஷன். இதை நீங்கள் மெதுவாக்கிடுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது அக்ரிலிக் கலர். இது கொஞ்சம் ஒரு இடத்துல பட்டால் கூட அது அவசரமாக ட்ரை ஆகிவிடும். அப்போ அந்த பிளாக் கலர் எடுக்கலாம். வச்சுட்டு வேறு எந்த இடத்துக்கும் போய் தராமல் நீங்கள் போட்டிக்கு அவுட்லைனில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம், மெதுவாக பெயிண்ட் பண்ணுங்கள். दिल जिसे ये 100 दफा है सुबह नाराज उस बिन रूठी शामें दिन खफा तेरी आगोश में दिन थे मेरे कटे तेरी बाहों में थी मेरी रातें कटी. அதுக்கப்புறம் அந்த பார்டருக்கு எடுக்க வச்சா அந்த டேப்பை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ணின இடத்துல கொஞ்சம் கிராஸாக கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் அப்போ தான் கொஞ்சம் 3D எஃபெக்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் லேம்ப் கிட்ட கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் போட்டுக்கோங்க. விருப்பம் என்ன போடுங்க, இல்லாட்டி பரவாயில்லை. ஆனால் பார்ட்டிகல்ஸ் போட்டால் நல்லா இருக்கும். கடைசியாக ஹைலைட் கொடுத்து இந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான், பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு. இந்த பெயிண்டிங் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்டிங் ஒழுங்காக வந்தீங்கன்னு சொன்னாக்க லைக் கொண்டு போடுங்க. கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். आज भी जब वो मंजर नजर आते हैं दिल की वीरानियों को मिटा जाते हैं दर्द में भी ये लब मुस्कुरा जाते हैं बीते लम्हे हमें जब भी याद आते हैं मैं ढूंढने को उसके दिल में जो खुदा निकला दर्द में भी ये लब मुस्कुरा जाते हैं हमें जब भी याद आते हैं मैं ढूंढने को उसके दिल में जो खुदा निकला दर्द में भी ये लब मुस्कुरा जाते हैं.